பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளல் வரும் குருகேசன் சேத்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த ஜோதி பொய்கை முனி மூலத்தார் பேயாழ்வார் தன் பொருளல் வரும் குருகேசன் சேத்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி வடிசை வந்த ஜோதி வையம் எல்லாம் மறை விளங்க வாழ்வேதும் மங்கையர்கோன் வென்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாதளிய ஓடி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனி வாகன பக்தி சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனி வாகன பக்த பாத தூளி மனுர கவிசர பரகால மகராமய பிரமுகைர விரல சம்ஸ்தூயமானம் தத்ரவிட ரசோல சகிஞ்சித் உன்னீரிதரம் பாலித முவனம் கேனித ரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனீஷம் வல்லேகம் நாரதாதி முனிகண வந்தியமான சோபனீயமதி சுந்தர முகரவிந்தம் ரங்கநாதம் அனீஷம் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மழக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த 6 பிரபந்தங்கள் பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம் என்று 6 பிரபந்தங்கள். சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்களில் ஆழ்வாராதியர்களின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. திவ்யசூரி சரித்திரம், 6000 படி குரு பரம்பரை, 3000 படி குரு பரம்பரை, இந்த மாதிரி பல பல கிரந்தங்களில் ஆழ்வாராதியர்களின் காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தை ஓரளவுக்கு நாம் பட்டியலிட்டு பார்த்தால் ஆழ்வாராதியர்களின் அந்த திரட்டில் கடைசி ஆழ்வாராக வரக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் ஏறக்குறைய பல்லவ மன்னன் ஆண்ட காலத்தில் வந்திருக்க வேண்டும். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவில பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு எடுக்கிறார். அங்க பல்லவ மன்னனை பாடியிருக்கார். அப்படின்னா ஏறக்குறைய பல்லவ மன்னன் ஆண்ட காலமோ அதுக்கப்புறம் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டுன்னு சொல்றது வழக்கம். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஆழ்வார்கள்லாம் வாழ்ந்தா. ஆனா இதிகாசத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், அதுல இருக்கக்கூடிய தமிழ ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் சொல்லுவது என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் 8வது நூற்றாண்டு தான், அதற்கு அப்புறம்தான் நம்மாழ்வார் வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார். இந்த மாதிரி 2 விஷயம் வரும்போது இதை எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னா, அஸ்மத் பிராச்சாரியன் அபினவ தேசிகன் என்று கொண்டாடப்பட்ட உத்தமூர் வீரராகவாச்சாரிய மகாதேசிகன் பிரபந்தரக்ஷைங்கிற கிரந்தத்துல இதற்கு ஒரு உரை எழுதுறார். என்ன சொல்றார்? சுவாமி தேசிகனோ மணவாள மாமுனிகளோ ஆழ்வார்களை கொண்டாடும் போது, அவ்வளோ பிரபந்தங்களை கொண்டாடும் போது ஆழ்வாராதியர்களை நட்சத்திரம் திதி நாளதான் சொல்லியிருக்காளே ஒழிய
வருஷத்தை சொல்லவே இல்லை. அதனால எழுதுறார் உத்தமூர் சுவாமி, ஆராய்ச்சியாளர்கள் ஒருவேளை இல்ல சுவாமி 5வது நூற்றாண்டு இல்ல 7வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு பாதகமும் இல்லையே. ஆழ்வார ஒத்துக்கிறார், ஆழ்வார் பாடின பிரபந்தத்தை ஒத்துக்கிறார், ஆழ்வாருடைய திதி நட்சத்திரத்தை ஒத்துக்கிறார், டேட் இது இல்ல கொஞ்சம் மாத்தி அப்படின்னு சொல்றார். அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஆழ்வார்களின் ஆராய்ச்சி ஒரு 100 வருஷமா ஓடிட்டு இருக்கு. சம்பிரதாய ரீதியாக பார்த்தால் திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார், இதிகாச ரீதியில பார்த்தா நம்மாழ்வார் கடைசி ஆழ்வார். சரி, இப்ப என்னவாக இருந்தாலும் நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. வேதங்கள் 4, ரிக் யஜுகு சாம அதர்வணம் என்கின்ற 4 வேதம். அந்த வேதத்தின் சாரத்தை சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பிரபந்தங்களாக பாடினார். 4 வேதத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள 6 அங்கங்கள் உண்டு. ஷீக்ஷா, ஜோதிஷம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், வியாக்கரணம்னு. இந்த 6 அங்கங்களுக்கு அனுகுணமாய் பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம்னு 6 பிரபந்தங்களை திருமங்கை ஆழ்வார் பாடினார். அப்ப 4 வேதத்துக்கு சமமா 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வாரும் தமிழில், 6 அங்கங்களுக்கு சமமா 6 பிரபந்தங்களை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கா. அப்ப 4 வேதம் 6 அங்கம் சுவாமி நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறதாக சம்பிரதாயம். இப்ப முதல்ல நான் சொன்ன பாசுரம், குறுங்குடியுள் முகிலை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக அப்படின்னு. இது திருநெடுந்தாண்டக பாசுரம். என்ன ஒரு அழகுன்னா, ஆழ்வார் காஞ்சிபுரத்துல போய் எல்லா திவ்யதேசங்களையும் பட்டியலிடுறார். பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியை பத்தி பேசுறார், திருவெக்காவை பத்தி பேசுறார், திருத்தங்காவை பத்தி பேசுறார். அதுல பாடும்போது தூப்புல் அப்படிங்கிற ஊர், அதுதான் திருத்தன்கா, பெருமாளுக்கு தீப பிரகாஷர்னு பேர், காஞ்சிபுரத்துல இருக்கார். அந்த இடத்துலதான் ஆழ்வார் பிறந்து வளர்ந்து ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 450-500 வருஷத்துக்கு பிறகு சுவாமி வேதாந்த தேசிகன் பிறக்க போறார். ஆழ்வார் காலத்திலேருந்து 450 வருஷம் கழிச்சு அதை ஆழ்வார் பாடும்போது ஒரு ப்ராஃபஸியா சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இதே திவ்ய தேசத்துல பிற்காலத்துல எவன் ஒருவன் தன்னை கிளின்னு சொன்னிப்பானோ அப்பேற்பட்ட ஒரு கிளி இந்த திவ்ய தேசத்துல பிறக்க போறதுனார். ஏன்னா தேசிகன் எல்லா கிரந்தங்களையும் தன்னை சொல்லிக்கும் போது அப்பிள்ளார் என்னை கிளி போல் வளர்த்தாருன்னு தான் சொல்லுவார். அப்ப ஆழ்வார்கள் பெருமாளை மட்டும் பாடல, திவ்ய தேசத்தை மட்டும் பாடல, பிற்காலத்துல என்ன நடக்க போறதுங்கிறதையும் சொன்னா. அதுக்கு இது எடுத்துக்காட்டு. திருநாங்கூருங்கிற க்ஷேத்திரம், அதாவது திருநாங்கூருங்கிறது பொதுவாக ஒரு பர்டிகுலர் ரீஜனை சொல்லுவோம். 108 திவ்யதேசங்கள்ல திருநாங்கூர் திவ்யதேசம்ங்கிறது சீர்காழியை சுத்தி இருக்கும். சீர்காழிக்குள்ள ஒரு தனி திவ்யதேசம் இருக்கு, காழிச்சீராம விண்ணகரம் அப்படின்னு பேர், தாடாளன்னு பேர் பெருமாளுக்கு. அதனால அந்த தடாளனுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு பார்த்தேன்னா திருநாங்கூர் மணிமாட கோவில், அரிமேய விண்ணகரம், அப்புறம் திருத்தெற்றி அம்பலம், திருப்பார்த்தன் பள்ளி, இதெல்லாம் திருநாங்கூர் திவ்யதேசங்கள். அதுல திருவாலி திருநகரின்னு ஒரு திவ்யதேசம், அதை பத்தி ஆழ்வார் வர்ணிக்கிறார். அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி. இந்த திருவாலிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஏன் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளவு பெருமைன்னா, பெருமாள் ஹிரண்யனை வதம் பண்ணாராம், ஹிரண்யகசிபு வதம் பண்ணாராம். வந்த உடனே இந்த மாதிரி வதங்க இதெல்லாம் பண்ண உடனே ஒரு கூலா ஒரு இடம் வேணுமா இருந்துதான். சீர்காழி ஒண்ணு இப்ப கூலெல்லாம் கிடையாது, அந்த காலத்துல நிறைய மரம் இருந்திருக்கு போல இருக்கு. அசோகின் இளந்தளிர்கள் கலந்து நிறைய மரம் இருந்திருக்கு, குழு குழுன்னு இடம். பெருமாள் நிருசிம்மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்தார். இன்னும் அவருடைய கோபம் அடங்கவில்லை. அப்ப மகாலட்சுமி தன்னுடைய மடியில் அமர்ந்தாளாம். இந்த திருவாலிங்கிற திவ்யதேசத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னா, பொதுவா நிருசிம்மன் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, தாயார் இப்படிதான் நீங்க சேவிப்பள். இந்த திவ்யதேசத்துல மாறி இருக்கும், தாயார் இங்க உட்கார்ந்து இருப்போம். ஆலிநகர்க்கு அதிபதியே, குலசேகர ஆழ்வார் பாடினார், ஆலிநகர்க்கு அதிபதியே. அப்பேற்பட்ட திருவாலியில் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி, புன்னை மண்ணு செருந்தி வன் பொழில் வாய் அகன் பனைகள் கலந்து எங்கும் அன்னம் மண்ணும் வயல் அணியாளி. அப்பேற்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் கீழே கீழே விழுந்து சேவை சாதிக்கக்கூடிய திருவாலி அப்படின்னு எடுத்தார். இந்த திருவாலி நாட்டில ஒரு சின்ன கிராமம் இருந்ததாம், குறையலூர் என்று பெயர். அவ்வோ இடத்தில் நலவருஷம் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி என்று ஆழ்வார் ஷார்ங்கத்தின் அம்சமாக இந்த 10 ஆழ்வார்களை கொண்டாடும் போது வைகுண்டத்திலிருந்து புறப்பட்ட பகவான் ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு ஆழ்வாரா மாறிடுத்து. சக்கரம்ங்கிற ஆயுதம் தான் திருமழிசை பிரான். சங்கம், நந்தகம், கௌமோதகி, நந்தகம்ங்கிறது வாழ், கௌமோதகிங்கிறது கதை.
பாஞ்சஜன்யம்ங்கிறது சங்கம். இது 3 தான் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு அங்க எல்லா காவலா இருப்பாங்க. போனோன்னு இப்படி நில்லுங்கோ அப்படி நில்லுங்கோ, கையில குச்சியோட இருப்பார் அந்த விஸ்வக்சேனர். அந்த விஸ்வக்சேனனாக இருக்கக்கூடியவர் தான் சுவாமி நம்மாழ்வார். அதே சமயத்தில் குமுதன் என்னும் கணன் தான் மதுர கவி ஆழ்வார். பெருமாளுடைய வைஜெயந்திங்கிற மாலை, கௌஸ்துபம்ங்கிற மணி, ஸ்ரீவத்சம்ங்கிற மரு, இதுதான் குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார். பெருமாள் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷார்ங்கம்ங்கிற வில், கையில அந்த அம்புரா தூணி, இந்த அம்புரா தூணியும் ஷார்ங்கம்ங்கிற வில்லும் கலந்ததுதான் திருமங்கை ஆழ்வார். அதனால திருமங்கை ஆழ்வார் சாட்சாத்து ஷார்ங்கத்தின் அம்சம். இதை பத்தி குரு பரம்பரையில சொல்லும் போது, கிருதயுகத்தில் இவர் யாராக இருந்தார்? கிருதயுகத்தில் இவரே கர்தம பிரஜாபதியாக அந்தணர் குலத்தில் பிறந்தார். திரேதாயுகத்தில் அவரே உபரிச்சரவசு அப்படிங்கிற பேர்ல வந்தார். அர்த்தம் என்னன்னா, உபரிச்சரவசுக்கு மேலேயே சஞ்சரிச்சுட்டு இருப்பான். அது ஒண்ணு நீங்க மேலேன்னு வச்சுக்கலாம், இல்லாட்ட கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும்னா, என்ன இப்போ நீங்க உங்க பேரங்கிட்ட மேலேயே சஞ்சரிக்கிறாருன்னா என்ன ஃபிளைட்ல போனாரா, ஏர் இந்தியாவா, இண்டிகோவான்னு கேட்கும் இல்லையா? அதனால இப்ப மேலேயே சஞ்சரிக்கிறாருன்னா நடந்து போறவாளுக்கு ரதத்துல போறவா மேல போற மாதிரி தான். அதனால தான் இந்த உபரிச்சரவசு தேரில் போகும்போது அவருடைய தேர்னுடைய சக்கரம் அழுந்திய ஊர் தேர் அழுந்தூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு இல்லையா மாயவரத்துக்கிட்ட. பெருமாள் ஆமருவி அப்பன் கோசகன்கிற பேர்ல இருக்கார். அப்போ உபரிச்சரவசுவா இருந்தார். துவாபர யுகத்துல அவரே வைஷ்ய ஜாதியை சார்ந்த சங்கபாலன் அப்படிங்கிற பேர்ல இருந்தாராம். கலியுகத்தில் சூத்ர ஜாதியில் தோன்றி பெருமாளுடைய குணங்களை பாடவல்லவராய் திருமங்கையாழ்வார் என்கின்ற பெயரை பெற்றாராம். இவருக்கு பிற்காலத்துல திருமங்கை ஆழ்வார், ஆழ்வாருங்கிற பட்டமோ திருமங்கைங்கிற பட்டமோ பின்னாடி வந்தது. இவருக்கு வைத்த பெயர் நீளன் என்று பெயர். ஆலிநாடன் நீளன். சமஜாயத தத்ர பாதஜ பிரமுகः கஷ்சன நீலநாமகः புருஷோத்தம கார்முகாம்ச ஸ்புரிதே கார்த்திக கிருத்திகோடுனி அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறா. அப்பேற்பட்ட ஆழ்வாரை பத்தி சொல்லும் போது கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம். அதனால இந்த பொதுவாகவே நான் சொல்றேன், சில பண்டிகையில ஸ்மார்த்தாளுக்கும் வைஷ்ணவாளுக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தாலும் நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாரும் கொண்டாடுறான். அதனால கார்த்திகே கிருத்திகா ஜாத்தம் சதுஷ்கவி சிகாமணி 4 கவி பெருமாள் இவருக்கு பெயர். ஷட் பிரபந்த கிருதம் ஷார்ங்கம் மூர்த்திம் கலியமாஸ்ரயே. கலியன் நீலன் என்று கொண்டாடப்படும் இந்த ஆலிநாடன் கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவர். சதுஷ்கவி பெருமாள் 4 விதமான கவி, அதாவது விகட கவி, ஆசு கவின்லாம் சொல்லுவோம். உடனே டக்குன்னு வாடணும். இப்போ ஒரு கவிதை எழுதுங்கன்னா எனக்கு 1 வாரம் கொடுங்கோ, நான் போய் ஊட்டியில உட்காந்து எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய இயற்கை எல்லாம் பார்க்கணும், இங்கேருந்து ஒரு 20,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு கவிதை எழுதணும்னா எப்போ முடிப்பார்? சதுஷ்கவினா உடனே பாடணும், ஆசு கவினா டக்குன்னு பாடணும், விக்கட்ட கவியா இருக்கணும். இப்ப இதையே நீங்க ஒரு சபாரஞ்சகமா சொல்லுங்கன்னா, அந்த காலத்துல அபய தீட்சிதர் வாழ் பரம்பரையில வந்தவர் தான் நீலகண்ட தீட்சிதர், ஒரு பெரிய மகான் நாயகர், திருமலை நாயக்கர் கிட்ட வேலை பார்த்தவர். நிறைய கிரந்தங்கள் அம்பாள் மேலே எக்ஸ்க்ளூசிவா, மதுரையில இருக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி மேல ஆனந்த சாகர ஸ்தவம்னு ஒண்ணு பாடியிருக்கார். மழைக்கூந்தல் முதல் மலர் பாதம் வரைன்னு அந்த அம்பாளுடைய வடிவழகு எப்படின்லாம் பாடியிருக்கார். நிறைய கிரந்தங்கள். நீலகண்ட விஜய சம்பு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சம்பு காவியம்னு பேர் இதுக்கு. அதாவது காவியம், பத்தியமும் கத்தியமும் கலந்து வரும். வெறும் பொயட்ரியா இருக்காது, வெறும் ப்ரோஸா இருக்காது. ப்ரோஸ்க்கு நடுவுல பொயட்ரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்தவங்க ப்ரோஸ் வரும். இதுக்கு சம்பு காவியம்னு பேர். சிவபெருமான் எப்படி ஹாலாஹலம் காலக்கூட்டம் கரலம் தரலானலம் புரஸ்தா ஜலதேகே உத்விஜகால காலக்கூட்டம் என்று சிவபெருமான் எப்படி அந்த ஹாலாஹலம்ங்கிற விஷயத்தை பருகினார் அப்படிங்கிற இடத்தெல்லாம் எடுத்து நீலகண்ட விஜய சம்பு அப்படின்னு ஒரு சம்பு காவியமா கொண்டாடி இருக்கார் இந்த மகான். இவர் சபா ரஞ்சன சதகம்னு எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சபா ரஞ்சன சதகம். இன்னும் வேடிக்கையா சொல்வார், பேச்சாளிகள்லாம் எப்படி, இப்போ மேடை ஏரியாச்சு, அவருக்கு விஷயம் ரொம்ப வரலன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன மாதிரி இருக்காரு, ஒன்றும் விஷயம் தெரியல, யாரோ ஒரு கேள்வி கேட்டு விடுறா, உடனே என்ன சொல்லுவா, நல்ல கேள்வி நல்ல கேள்வி, அதுக்கு தான் நேத்தே பதில் சொல்லிட்டேனே. அவருக்கு நிச்சயமா தெரியும் நேத்து அவர் வரலன்னு. புரியுறதோ? அப்படின்னா இன்ன இல்லாட்ட வேகமா பேசிடுவார். இதெல்லாம் எடுக்கிறார் அந்த சபாரஞ்சன சதகத்துல. இதெல்லாம் பிரம்ம சாமர்த்தியம். எப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாம, ஐ ஜெனரலி டோன்ட் டிஸ்கஸ் சச் திங்ஸ் இன் தி பப்ளிக் அப்படின்னா இவருக்கு பதில் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதானே. அதெல்லாம் பேரிட்டோனோட சொன்னா, you have to say that with a style and people, it will reach out to the people இப்படின்னு சொல்ற மாதிரி சபாரஞ்சன சதகம். அப்படி எழுதக்கூடிய வாழ்க்கை விகட கவின்னு பேர். தெனாலி அப்படிங்கிற ஊரை சார்ந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். தெனாலி ராமகிருஷ்ணன் சொல்றோம் இல்லையா, அவர் விகட கவியா இருந்தார். நல்ல விகடமா ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி எழுதுவார். ஆச்சு. இந்த மாதிரி 4 கவி இருக்கணுமா, விகட கவி, ஆசு கவி, விஸ்தார கவி, இந்த மாதிரி கவி 4 கவி பெருமாளா இவர். சதுஷ்கவி சிகாமணிம் ஷட் பிரபந்த கிருதம் 4, அடுத்தது 6
நீங்க பார்த்தா 6 கிருத்திகே கிருத்திகாச்சாதம் அப்படின்னா மாசம் நட்சத்திரத்தை சொல்லியாச்சு 2, 4 கவி பெருமாள் 4 சொல்லியாச்சு, 6 பிரபந்தங்கள் பாடிக்க 2, 4, 6. அப்போ ஈவன் நம்பர்லயே பொறுத்து பாருங்க, அது 2, 4, 6. ஏன் சுவாமி இவருக்கும் மேத்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னா, இவர் கிட்டத்தட்ட பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரியே ஒரு பிரபந்தம் பாடிக்கார். இதுக்கு ரத பிரபந்தம்னு பேர், ரதபந்தம். திருவழு கூற்றிருக்கைன்னு பேர். அப்படின்னா எப்படின்னா 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 இப்படி 17 கோபுரம் மாதிரி வருதா? அது அப்படியே நீங்க ரிஃப்ளெக்ஷன்ல காமிங்க, பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரி. உங்களுக்கு மேலே இப்படி வரும், கீழே இப்படி வரும். அது கோவில் ரதம் மாதிரி இருக்கும். இது எந்த பெருமாளுக்கு பாடினார்னா, சாட்சாத்து திருவழுக்கூற்றிருக்கை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஷார்ங்கபாணி ஆறாவமுதனுக்கு பாடினார் இந்த பிரபந்தம். என்ன இந்த கோவிலுக்கு விசேஷம் தெரியுமோ, அந்த பெருமாள் ரதத்துல தான் எழுதியிருப்பார். ரதபந்தம்னு பேர் இந்த பிரபந்தத்துக்கு. அதனால இவர் மேத்ஸ்ல படு கெட்டிக்காரர். அதனால இவர் 2, 4, 6 ஷட் பிரபந்த கிருதம் ஷார்ங்கம் மூர்த்திம் கலியமாශ්‍රயே அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4, 6 குலா நெடுந்தாண்டகம் எழுக்கூற்றிருக்கை 1 சிறிய திருமடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயேன்னு பாடினார். அந்த ஆழ்வாருக்கு முதல்ல நாம் தனியன் மூலமாக நமஸ்காரம் சங்கீத ரூபேண பிரஸ்துதம் செய்வோம். कार्तिके कृत्तिका जातं कार्तिके कृत्तिका जातं चतुष्कविशिखामणिं षट्प्रबन्धकृतं शालमूर्तिं शार्ङ्गमूर्तिं कलियम् आश्रये शार्ङ्गमूर्तिं कलियम् आश्रये அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாடும் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாடும் உரியதொரு நாடகம் 4 6 குல நெடுந்தாண்டகம் எழுக்கூற்றிருக்கை 1 உரியதொரு நாடகம் 4 6 குல நெடுந்தாண்டகம் எழுக்கூற்றிருக்கை 1 சிறிய மடல் பாட்டு 38 சீர்பெரிய மடல் தனில் பாட்டு 78 சிறிய மடல் பாட்டு 38 சீர்பெரிய மடல் தனில் பாட்டு 78 இறையவனே இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் புழையில் வரு கலியா இறங்கு நீயே சோழராஜாக்கு உட்பட்ட ஆலிநாடுங்கிற சிறு ஊர். அந்த சிற்றூருக்கு இந்த நீளன் என்கின்ற வீரன், அவரை பத்தி சொல்றா, மகிழா மதனம் வனீபகாக சுரவிருக்ஷம் பரிபந்தினோந்தகம் கவயஸ்ச சதுஷ்கவீஸ்வரம் யமுஷ்யந்தேகம் அநேகதா ஜனாக. யாராவது எதிரிகள் வந்தால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு யமனை போல் இருந்து கேட்பவர்களுக்கு வாரி கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்து படித்தவனாகவும் இருந்து. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன ஒரு டெரிபிள் காம்பினேஷன் பாருங்க. பலம்,
படிச்சிருக்கார், பவர் வேற இருக்கு, அழகு வேற இருக்கு, ரொம்ப நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு. இன்னைக்கும் அர்ச்சா விக்கிரகங்கள்ல நீங்க திருநாங்கூர்ல போய் திருமங்கை ஆழ்வாரை சேவிச்சேன்னா அந்த அழகோ அழகு, அதை வர்ணிக்கிறார் மணவாள மாமுனிகள். அது முன்னாடி வரா மாதிரி இருந்தது, நான் முன்னாடி சொல்லிவிடுறேன். அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் படிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவித்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய ஷீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமெளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாத்திய திருதண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கனைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லை வயலாளி மணவாளனும் வாடினே என் வாடி வாழ்வித்தருளிய நீல கலிகன்றி மழு வளர்த்தம் உடல் துண்ணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே.